கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சில வாரங்களாக மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்ற தலைப்பிலே பேசி வருகிறேன். இது 5வது எபிசோட். கடந்த பதிவுகளை நீங்கள் காண வேண்டுமென்றால் நரேந்திரநாத் என்கிற யூடியூபிலும் www.divinetruth.asia என்கிற இணையதளத்திலும் நீங்கள் காணலாம். சில வாரங்களாக எப்படி என்னுடைய திருமண ஏற்பாடுகள் கடைசி நிமிடத்திலே முறியடிக்கப்பட்டது, வாசல்கள் எப்படி மூடப்பட்டது என்பதை குறித்தெல்லாம் உங்களிடத்தில் பகிர்ந்து வந்தேன். அந்த தருணத்திலே அவைகள் ஏமாற்றமாக தோன்றினாலும் பிற்காலத்திலே அது அதைவிட பல மடங்கு எப்படி நல்ல வரனாக எனக்கு கடவுள் அமைத்து கொடுத்தார் என்பதை குறித்து தியானிக்கும்போது, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று பவுலடிகளார் ரோமர் 8:28 கூறியது போல, நமக்கு ஏமாற்றங்கள் நடக்கும்போது அப்பொழுது வேதனையாக இருக்கலாம். ஆனாலும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் வைத்திருக்கும் திட்டம் ஒரு பெரிய திட்டமாக இருக்கும். நாம் நம்பிக்கையோடு இருந்து பொறுமையோடு இருந்தோம் என்றால் பிற்காலத்திலே அது நமக்கு நல்லதாக வாய்க்கக்கூடும். அதை குறித்துத்தான் உம்மிடத்தில் நான் பகிர்ந்து வருகிறேன். முதலாவது அலையன்ஸ் என்னுடைய தாயாரின் இடைப்பாடினாலே நின்றுவிட்டது. 2வது முறை எல்லாம் நன்றாக நடந்தது. பெண்ணின் பெற்றோரும் என்னைப் போலவே ஒரு தகப்பனார் ஒரு இந்து, தாயார் ஒரு கிறிஸ்துவர். என்னுடைய தகப்பனாரும் ஒரு இந்து, தாயார் ஒரு கிறிஸ்துவர். நான் கிறிஸ்துவ மதத்தின் வழியிலே நடத்தப்பட்டிருக்கிறேன், அவர்களும் கிறிஸ்துவ மதத்தின் வழியில் நடத்தப்பட எல்லாம் நன்றாக இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருந்த போதும், முதல் முறையாக அவர்களுக்கு ஒரு ஆஸ்துமா அட்டாக் வந்தபோது கன்னியாஸ்திரியாக மாறிவிட வேண்டும் என்று நிறுத்திவிட்டார்கள். 2வது முறை எல்லாம் நன்றாக போய்கொண்டிருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கும்போது பாதிரியார் இடைப்பட்டு, அது எப்படி நீ கத்தோலிக்கர் இல்லாதவர்களை கல்யாணம் செய்து கொள்ளக்கூடும் என்று சொல்லி நிறுத்திவிட்டு அவர்கள் கன்னியாஸ்திரியாக மாற வேண்டும் என்று முடிவு எடுத்து கொண்டார்கள். இப்படியாகத்தான் முந்தைய பதிவுகளில் நான் பதிவு செய்தேன். அதன் பிறகு நான் என்னுடைய ஒர்க் ஸ்பாட் பணித்தளத்திற்கு வந்தபோது அங்கிருந்த அந்த மெடிக்கல் போஸ்ட்டும் ஃபில்அப் ஆகிவிட்டது. இப்பொழுது அங்கு ஒன்றும் எதிர்காலத்துக்கு ஒன்றும் இல்லாதது போல இருந்தது. செய்தித்தாள்களிலே சிச்சுவேஷன் வேக்கண்ட் வரும், அதையெல்லாம் கண்டு அதற்கு விண்ணப்பம் செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் புரிந்தது, இந்த நடுநிலை வேலைக்கு நாம் விண்ணப்பிக்கும்போது பெரும்பாலான நிறுவனங்கள் இந்த MBA இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். எனக்கு MBA இல்லை. அந்த சமயத்திலே நான் பிடெக் மட்டும்தான் படித்திருந்தேன். இப்பொழுது இவற்றை கேட்பதினாலே MBA படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் எனக்குள்ளாக வந்தது. MBA படிக்க வேண்டுமென்றால் 5 வருடங்கள் கழித்து இப்பொழுது நான் என்னுடைய வேலையை ராஜினாமா செய்துவிட்டு ஃப்ரெஷ்ஷாக படிக்க முடியாது. எங்கு பார்ட் டைம் பகுதி நேர படிப்பு கிடைக்கும் என்றெல்லாம் தேடிக்கொண்டிருந்த போது சென்னையிலே மெட்ராஸ் யூனிவர்சிட்டியிலே அதற்கு ஒரு 20 சீட் இருக்கிறது. 12 சீட்டா 20 சீட்டா மறந்து விட்டேன். பகுதிக்கால படிப்பு பார்ட் டைம் MBA. இன்று போல் அன்று கிடையாது. இன்று எத்தனையோ நிறுவனங்கள் MBA கல்லூரிகள் MBA படிக்க வாய்ப்புகள் கொடுக்கின்றன. அந்த காலத்தில் சென்னையில் 1-2 தான். அதுவும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியிலே பகுதிக்கு 20 சீட்டும் முழு நேரத்துக்கு 20 சீட்டும் ஆக மொத்தம் 40 சீட்டு தான் இருந்தது. பகுதி நேரம் என்று பார்த்தால் 20 சீட்டுக்கு மேலே இல்லை. அதை படிக்க வேண்டுமென்றால் 6 மணி சாயங்காலம் 6 மணி முதல் 9 மணி இரவு வரை படித்துவிட்டு 5 நாட்கள் வாரத்திலே படித்துவிட்டு 6 செமிஸ்டர் 6 அரை ஆண்டு காலம் ஆக மொத்தம் 3 ஆண்டுகள் படித்தால் நீங்கள்
எம்பிஏ பட்டதாரி ஆகிவிடலாம். ஆனால் அதற்கு 3 வருட அனுபவம் தேவை. அது எனக்கு இருந்தது. டிஸ்டிங்ஷனிலே பாஸும் செய்திருந்தேன். அதனால் எனக்கு சென்னைக்கு வந்தால் இது சாத்தியமாகக்கூடும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் சென்னையிலே வேலை கிடைக்க வேண்டுமே. இந்த வேலையே நான் இருந்த வேலையே 1000 பேருக்கு மேலாக ஹைதராபாத்திலே 1975 நான் பாஸ் ஆன உடனே போய் ரிட்டன் டெஸ்ட் எழுதி தேர்விலே 32 பேர் நேர்முக காணலுக்காக தேர்வு செய்யப்பட்டு அதில் 7 பேரை செலக்ட் செய்து அந்த 7 நான் முதலாவதாக இருந்தபோது எவ்வளவு கடினத்துடன் அந்த வேலை கிடைத்தது என்பது எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இப்பொழுது அந்த வேலையை விட்டு போகலாமா என்பது ஒரு கேள்விக்குறி. ஆனாலும் இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது விட்டு போக வேண்டும் என்பதும் ஒரு கட்டாயமாக இருந்தது. நான் சென்னைக்கு கிறிஸ்மஸ் பண்டிகை சமயத்திலும் ஈஸ்டர் பண்டிகை சமயத்திலும் வருஷத்துக்கு 2 முறை வந்து செல்லுவேன். மற்றபடி என்னுடைய ஏர்ன்ட் லீவ் அதை எல்லாத்தையும் சேமித்து வைத்து கொண்டு வந்திருந்தேன். அப்படியாக 1980ஆவது ஆண்டிலே நான் சேர்ந்தது அந்த கம்பெனியிலே 1975. 15 மாதங்கள் ட்ரைனிங்க்கு அப்புறமாக ஒரு 3-4 வருடங்கள் அங்கு பணிபுரிந்து கொண்டிருந்தேன். எப்பொழுதும் வழக்கம் போல் கிறிஸ்மஸுக்கு வரும்போது அந்த 1980ஆவது ஆண்டு கிறிஸ்மஸுக்கு வருவதற்கு டிக்கெட்டெல்லாம் புக் செய்துவிட்டு தயாராக இருக்கும் நிலையிலே எப்பொழுதோ விண்ணப்பித்த ஒரு போஸ்ட் பாக்ஸ் நம்பரில் விண்ணப்பித்த ஒரு லெட்டர் எனக்கு வந்தது. அவர்கள் இதற்கு முன்பாக நீ எங்களுக்கு விண்ணப்பம் செய்திருந்தாய், பலான தேதியிலே நேர்முக காணலுக்கு வரவும் என்று எழுதியிருந்தார்கள். அந்த பலான தேதி நான் அங்கு இருக்கிற தேதி. கடவுள் எப்படியெல்லாம் நமக்கு செய்வார் பாருங்கள். நான் இதற்காக லீவ் எடுக்கவில்லை. நான் எடுக்கும் லீவிலே அந்த தேதி ஒருமித்து வருகிறது. அந்த கம்பெனியின் பேர் ஆருத்ரா இன்ஜினியர்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்று எழுதியிருந்தார்கள். அந்த காலத்தில் இன்று போல இன்டர்நெட் எல்லாம் கிடையாது, இணையதளம் கிடையாது. ஒரு கம்பெனியை பற்றி விசாரிக்க வேண்டுமென்றால் பல ஆட்கள் மூலமாகத்தான் விசாரிக்க முடியும். அப்படியாக என்னுடைய நண்பர்களிடத்திலெல்லாம் சென்னைக்கு வந்த பிறகு விசாரித்தேன். அவர்கள் சொன்னார்கள் அது ஒரு வாட்டர் ட்ரீட்மெண்ட் கம்பெனி, தண்ணீரை சுத்திகரிக்கும் கம்பெனி, ஒரு நடுநிலை கம்பெனி, ஐஜிபி குரூப் என்கிற ஒரு பெரிய குரூப் கம்பெனியுடைய ஒரு இணைய ஒரு பிரான்ச் என்றெல்லாம் சொன்னார்கள். நான் நினைத்தேன் வாட்டர் ட்ரீட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் எனக்கும் தண்ணீர் சுத்திகரிப்புக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை, எப்படி அவர்கள் என்னை தேர்வு செய்வார்கள்? அதுவும் 5 வருடங்களுக்கு பிறகு. ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் கூட ஒரு சான்ஸ் இருக்கும். 5 வருடங்களுக்கு பிறகு அனுபவமே இல்லாத ஒருவரை எப்படி அவர்கள் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டில் எடுத்துக்கொள்வார்கள் என்றெல்லாம் சிந்தித்து கொண்டிருந்தேன். ஆனாலும் சென்னையில் இந்த எம்பிஏ படிக்க வேண்டும் என்கிற வாஞ்சை அதிகமாக இருந்தது. அதனால் அதற்கு போகலாம் என்று நேர்முக காணலுக்கு சென்றேன். ஜெனரல் மேனேஜர் என்னை இன்டர்வியூ செய்தார். என்னுடைய ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அவருக்கு பிடித்ததாக இருந்தது. ஏனென்றால் அவரும் அந்த வழியிலே தான் வந்திருக்கிறார். டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணது, என்னுடைய அனுபவம், இவைகளெல்லாம் அவருக்கு அதிகமாக பிடித்திருந்ததினாலே அவர் என்னை மேனேஜிங் டைரக்டருக்கு ரெக்கமெண்டேஷன் செய்து அன்றே அனுப்பினார். என்னை சில நிமிடங்கள் வெளியில் உட்கார சொன்னார்கள். சில நேரம் கழித்து எம்டி என்னை நேர்முக காணலுக்கு அழைத்தார். அவரும் என்னை இன்டர்வியூ செய்த பிறகு அவருக்கும் என்னை பிடித்திருந்தது, என்னுடைய அனுபவம் பிடித்திருந்தது. அவர் சொன்னார், இது ஒரு தண்ணீர் சுத்திகரிப்பு தொழில், உனக்கு இதில் அனுபவம் இல்லை, ஆனாலும் உனக்கு ப்ராஜெக்ட் அனுபவம் இருக்கிறது, டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணியிருக்கிறாய், இதை கற்றுக்கொள்வது உனக்கு லகுவாக இருக்கும். ஆகையால் உன்னை நாங்கள் தேர்வு செய்து கொண்டால் உனக்கு 3 மாதங்கள் டிசைனிலும் 3 மாதங்கள் மார்க்கெட்டிங் எப்படி விற்பது என்பதை குறித்தும், 3 மாதங்கள் ஃபேப்ரிகேஷன் குறித்தும், 3 மாதங்கள் அதை எப்படி எரெக்ட் செய்ய வேண்டும் என்பதை குறித்து, ஆக மொத்தம் 1 வருடத்திலே இதையெல்லாம் நீ கற்றுக்கொள்ள வேண்டும். உன்னை விட
அதிகமாக இந்த தொழிலை தெரிந்தவர்கள் இங்கு உனக்கு கீழே வேலை செய்வார்கள். இதை நீதான் மேனேஜ் செய்து கொள்ள வேண்டும். உனக்கு உன்னுடைய சம்பளம் கவர்மெண்ட்டில் இருந்ததினாலே ஆல்ரெடி உனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. அதனால் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ண முடியாது. இருக்கிறத விட ஒரு சில 100 ரூபாய் கூட்டி கொடுக்க முடியும் என்று சொல்லி எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கிறார்கள். அப்பொழுது நான் அவர்களிடத்தில் கூறினேன், எனக்கு 10,000 ரூபாய்க்கு ஒரு பாண்டு இருந்தது. ஏனென்றால் நான் பணி செய்த அந்த அரசாங்க உத்தியோகத்திலே 15 மாதங்கள் அவர்கள் எனக்கு ட்ரைனிங் கொடுத்ததினாலே 5 வருடங்கள் ட்ரைனிங்க்கு பிறகு நான் அங்கு பணிபுரிய வேண்டும். அப்படி பணிபுரியாவிட்டால் ஒரு 10,000 ரூபாயை அவர்களுக்கு அபராதமாக கட்ட வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இருந்தது. அதற்கு நான் சொன்னபோது அவர் ஏர்ன் லீவ் எவ்வளவு இருக்கிறது என்றார். 6 மாதங்கள் இருக்கிறது என்றேன். அவர் சொன்னால் 6 மாதங்கள் ஏர்ன் லீவை சரண்டர் செய்து விடலாம், 6 மாதம் லாஸ் ஆஃப் பே அனுமதிப்பார்கள். ஆக மொத்தம் இந்த 1 வருடத்தை நீ அப்படியாக கொடுத்துவிட்டு நீ சேர்ந்து விடலாம் என்று கூறினார். அதன் அடிப்படையிலே அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரையும் எடுத்துக்கொண்டு நான் என்னுடைய வேலை ஸ்தலத்திற்கு வந்து என்னுடைய ராஜினாமாவை சமர்ப்பித்தேன். அவர்கள் அதை கொத்தகூடம் ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பினார்கள். கர்த்தருடைய கிருபையினாலே என்னோடு பணிபுரிந்த ஒரு அக்கௌண்ட்ஸ் மேனேஜருக்கு அங்கு ஜிஎம்முடைய காரியதரிசி தெரிந்ததாக இருந்தது. அவரிடத்தில் என்னை சிபாரிசுக்காக அழைத்து சென்றார். அந்த காரியதரிசி சொன்னார், இப்பொழுது கடந்த சில மாதங்களாக பல டாக்டர்கள் ராஜினாமா செய்துவிட்டு போகிறார்கள் ட்ரைனிங்க்கு பிறகு. அவர்களை அனுமதித்து இருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே இதற்கு ஒரு சாத்தியம் உண்டு, அப்ளை செய்து பார்ப்போம், கடவுளுடைய சித்தம் என்றார்கள். நானும் அந்த லெட்டரை சமர்ப்பித்தேன். அதிலே என்னுடைய பெற்றோர்கள் ரிட்டையர் ஆகிவிட்டார்கள். அவர்களுக்கு என்னுடைய பண உதவி மட்டுமல்ல, என்னுடைய ஃபிசிக்கல் ஹெல்ப்பும் அவர்களுக்கு தேவை என்றெல்லாம் எழுதியிருந்தேன். அதன் அடிப்படையிலே எனக்கு அந்த 10,000 ரூபாயை அவர்கள் தள்ளுபடி செய்துவிட்டு அந்த பாண்ட் தொகையை கட்ட வேண்டிய நிர்பந்தம் இல்லாமலே எனக்கு ஒரு விடுதலை கொடுத்தார்கள். என்னுடைய ராஜினாமாவை அக்செப்ட் செய்து கொண்டார்கள். அதன்படி அந்த ராஜினாமாவை பெற்றுக்கொண்டு அந்த இடத்தை விட்டு நான் சென்னைக்கு வந்தேன். எப்படி எனக்கு ஒரு MBA சீட் கிடைத்தது, அந்த சென்னைக்கு வந்தது நிமித்தம் எப்படி ஒரு நல்ல வரன் எனக்கு அமைந்தது, எப்படி என்னுடைய வாழ்க்கையிலே நான் முன்னேறினேன், இன்று நான் இருப்பது கடவுளுடைய கிருபையினாலே எப்படி கடவுள் என்னை உயர்த்தி கொண்டு வந்தார் என்பதையெல்லாம் மற்ற பகுதிகளிலே உம்மிடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். என்னடா யோசிக்கிற? அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச்சை நீ பார்த்துருக்கவே முடியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கல, இப்போ நான் பார்க்குறேன்ல. ஹவு கான்ஃபிடென்ட் ஐ ஆம் பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் அ ரைட் டெசிஷன். எக்கனாமிக்கல்டா, இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records. All eye care treatment under one roof. அதான் RK ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி.